வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சௌச்சௌ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய சௌச்சௌ கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இந்த காய்க்கு சௌச்சௌவுக்கு பதிலாக நீங்கள் சொரக்காய் இல்லைனா புடலங்காய் இதே டைப்பில் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்க வேண்டியதான். இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு ஜீரகம் தாளிப்பில் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காயோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் வெறுமனே தான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல சௌச்சௌ, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஆல்ரெடி நம்ம சௌச்சௌலேயே போட்டிருக்கோம், அதுவே போதும். இப்போ இது கூட நான் தேங்காய் வெறுமனே அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்க வேணாம் இதுக்கு. நம்ம இந்த சௌச்சௌவில் வச்ச தண்ணியே கரெக்டாக அது இந்த பருப்பு அப்புறம் சௌச்சௌலாம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது. இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு இறக்குங்க. டேஸ்ட்டான சௌச்சௌ கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.